நவம்பர் 23ஆம் நாள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் ஆலயத்தில் பைரவ அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பைரவரை வழிபட்டனர். நிகழ்வு குறித்து ஆலய குருக்கள் நம்மிடம் தெரிவித்தது. தர்மை ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் ஆலயம், பைரவன் கோடி என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயத்திலே பைரவ பெருமான் குழந்தை ரூபமாக இருந்து அனைவருக்கும், வேண்டுவர்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான நலன்களையும் இந்த ஆலயத்திலே அளித்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பைரவரின் ஜென்ம தினமான பைரவாஷ்டமி என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமியிலே இன்று பைரவருக்கு சிறப்பு யாக பூஜைகள் எல்லாம் காலையில் இருந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது பைரவர் ஆலயத்திலே சிறப்பான பூஜைகள் எல்லாம் இன்றைய தினம் நடைபெற்றது. இந்த ஆலயத்தோட சிறப்பு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பைரவருக்கு தனி ஆலயமானது கிடையாது. அதே மாதிரி நம்ம சீர்காழி என்று சொன்னாலே பைரவ கஷேத்திரங்கள். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 21 பைரவர் இருந்ததாக ஐதீகம். இந்த சட்டநாதர் ஆலயத்திற்கு வாயு திக் பாகத்திலே ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் என்ற திருநாமத்திலே இந்த இடத்திலே பைரவ பெருமான் அனைவருக்கும் எல்லா விதமான நலன்களையும் இந்த ஆலயத்திலே தந்து கொண்டிருக்கின்றார். அது மாதிரி பைரவர் பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல சாந்த ஸ்வரூபமா தான் இருந்திருக்கார். அதனாலதான் குழந்தை ரூபம். இதே பாத்தீங்கன்னா முற்காலத்துல இந்த ஆலயத்துல இரவுல பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்தை தாண்டி யாருமே வர முடியாதாம். பைரவர் வந்து அப்ப அவ்வளவு உக்ரமா இருந்திருக்கார். அதே மாதிரி நம்ம சட்டநாதர் ஆலயத்தின் தேரானது இந்த ஆலயத்தை 2 நாள் கழித்து தான் தாண்டும் அப்படின்ற ஐதீகம் உண்டு அந்த காலத்திலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்திலே பாலஸ்வரூபமாக பைரவர் அனைவருக்கும் அனைத்து விதமான நலன்களையும் இந்த ஆலயத்திலே தருகின்றார். மாதாந்திரத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி தினத்தில் காலையில் பைரவருக்கு சிறப்பு பூஜைகள் இந்த ஆலயத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அனைவரும் ஆலயத்திற்கு வந்திருந்து பைரவ பெருமானின் அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.